கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த மாதமாகிய இந்த டிசம்பர் மாதத்திலே இந்த நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இயேசு நமக்காகவே பிறந்தார், நம்மை வாழ வைப்பதற்காகவே பிறந்தார், நம்மை ஆசீர்வதிப்பதற்காக பிறந்தார். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். குறிப்பாக பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு புதிய காரியங்களை ஆரம்பிக்கிற, புதிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிற, அதாவது இன்றைக்கு புதிய காரியங்கள் எதுவானும் சரி, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஆரம்பிக்கிற காரியம் ஆசீர்வாதமாக இருக்க போகுது. கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் மத்தேயு 3:15. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். பாருங்க, இன்றைய ஜீவாத்தின் தலைப்பு நீதியை நிறைவேற்ற பிறந்தார். இயேசு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதற்கு யோவானிடத்தில் வரும்போது யோவான் தடை செய்கிறார். வேண்டாம், நீர் ஆண்டவர், நான் உமக்கு ஞானஸ்தானம் கொடுப்பது சரியாக இருக்காது என்று சொல்லி தன்னை தாழ்த்தி அவன் பேசுகிறான். இயேசு சொல்கிறார், அது நீதியப்பா, அது நீதி, தேவ நீதி, அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவது தான் எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? அப்படின்னா எதுக்கு இந்த பூமியில் பிறந்தார்? நீதியை நிறைவேற்றுவதற்கு பிறந்தார். நீதியை நிறைவேற்றணும்னு நமக்கு காண்பிப்பதற்கு பிறந்தார். நீதி நிறைவேற்றம் சில ரூல்ஸ் ரெகுலேஷனை நம்ம கடைப்பிடிக்கணும், அதில் கட்டுப்படணும். சிலர் அப்படி கட்டுப்பட மாட்டாங்க. சபைகளில் பாருங்கள், சிலர் சபை சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. சில அலுவலகத்தில் பாருங்கள், சில கம்பெனியில் சில அதுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அரசாங்கத்தில் சில சட்டத்திட்டங்கள் வச்சுருப்பாங்க, அதுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அப்போ அந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படலைன்னா அவங்க வாழ்க்கையில் மேன்மையடைய முடியாது. அந்த சட்டத்தை போட்டவர்கள் எதிராய் மாறிவிடுவார்கள். அப்போ பிரச்சனை அதிகமாய் மாறிவிடும். ஆனால் இயேசு சொல்லார் பாருங்க, அவர் தேவன். ஏன் அவர் ஞானஸ்தானம் எடுக்கணும்? அவசியம் இல்லையே. அவர் பாவம் செய்தாரா? அவர் மனம் திரும்பணுமா? எதுவும் அவசியம் இல்லை. ஆனால் பூமியில் அவர் மனுஷனாக இருக்கனால அவர் சொல்லாது, நீதியப்பா, நம்ம நீதி நியாயத்தை செய்யணும். புரிஞ்சிட்டிங்களா? எவ்வளோ பெரிய காரியம் அதில் இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் உங்கள் கூட கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு. எல்லாருமே ஆசீர்வாதத்தை விரும்புகிறீங்க, ஆனால் நீதிக்கு கட்டுப்படுறீங்களா? ஒரு சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்படுறீங்களா? உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா சொல்லதுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா? உங்கள் பாஸ்டர் சொல்லதுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா? உங்கள் கம்பெனி முதலாளி சொல்லதுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? நீங்கள் அரசாங்கத்தில் வேலை பார்க்கலாம், அங்கே ஒரு மேலதிகாரி இருப்பார்ல, அவருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா? யோசித்து பாருங்களேன். அதுதான் நீதி. நம்ம ஆண்டவர் அறிஞ்சிட்டோம், எனக்கு பைபிள் நல்லா தெரியும், ஜெபிக்க தெரியும், எனக்கு அந்நிய பாச தெரியும்னு சொல்லிட்டு நான் எதுக்கும் கட்டுப்பட மாட்டேன்னு சொன்னால் அதில் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் கட்டுப்படுறார். அந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் தன் வாழ்க்கையில் ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிறது நீதி. அதை மனுஷகுமாரருக்கு நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லாரு பாருங்க. புரிந்து கொண்டீர்களா? இன்றைக்கி ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் எங்களோடு கூட இருக்கிறவர். நீர் இந்த பூமியில் பிறந்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காக பிறந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீதியை நிறைவேற்றும்படிக்கும், நீதி நாங்கள் நிறைவேற்றும் வேண்டும் என்பதை காண்பிப்பதற்கும் பிறந்தீர். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் நீதியை நிறைவேற்றவங்களாக இருக்கணும். எந்த இடத்துல எழுத்து நிற்கிறவங்களா இருக்கக்கூடாது. சில காரியத்துக்கு தங்களை அர்ப்பணித்து கட்டுப்பட்டு அதற்கு ஏற்றபடி அதற்கென்று வாழ ஆண்டவரை கிருபை கொடும். அதன் நிமித்தம் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று செபிக்கிறோம். பலிகளை பார்க்கலாம், கீழ்ப்படுதலை உத்தமன்னு சொல்லியிருக்கீங்களே, தேவன் கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம். இப்பொழுது வியாதிப்பட்டவர்கள் சுகமாக்கப்படட்டும், வியாதி படுக்கை விலகட்டும், மரண கனிகள் விலகட்டும். கொடிய நோயினால் யாராவது பாதிக்கப்பட்டது அவங்களை இப்போ சுகம் உண்டாகட்டும். உறுப்புகள் யாருக்காவது பாதிக்கப்பட்ட உறுப்புகளை புதிதாய் கர்த்தர் சிருஷ்டிக்கும்படியாய் செபிக்கிறோம். பண நெருக்கடிகள் விலகட்டும், கடன் பிரச்சனை விலகட்டும், வருமானங்கள் அதிகமாகட்டும், நிந்தனை அவமானம் நெருக்கடிகள் உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஊழியர் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.